Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 570 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஷிரோகோஷியும் ஒரு ஆன்ஷியன் வெப்பன்னு தெரிய வந்துச்சுல்ல. நம்ம ரோபினுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக்கு. ஆனா வெளியில காட்டிக்க மாட்டான். கிங்குக்கே இது ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா பல வருஷங்களுக்குலாம் முன்னாடி இந்த மாதிரி உலகத்தெல்லாம் அழிக்கிறதுக்காக பவர்ஃபுல் வெப்பன்லாம் இருந்துச்சு. அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அது ஒரு வெப்பன் மட்டும் கிடையாது, 3 வெப்பன் இருக்குதாமா. ஒன்னு வந்து பொசைடன், அதுதான் நம்ம ஷிரோகோஷி. இன்னொன்னு புளூட்டோன், இதுவும் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேரு உரானோஸ். இதுல ஒரு ஆள் தான் நம்ம ஷிரோகோஷி. ஆக்சுவலா இந்த மேட்டரை பத்தி ரோபின் வெளியவே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த கரிபு இருக்கான்ல, அந்த சாக்கடவாய் அங்க வந்து ஒட்டி ஏற்றுவான். இப்போ ஷிரோகோஷி ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் சொல்லி வெளியில சுத்திட்டு இருக்க பவர்ஃபுல்லான குரூப்புகள்லாம் தெரிஞ்சதுன்னா அடிச்சு புடிச்சு அவளை நோக்கி தான் வருவானுங்க. ஏன்னா ஆல்ரெடி புளூட்டோனுங்கிற வெப்பனுக்காக தானே அலபாஸ்டாவையோ போட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தானுங்க. அதான் நம்ம crocodile. சோ இப்போ இவன் இங்க தான் இருக்கான்னு தெரிஞ்சா எல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு வரமாட்டானுங்க. மெயினா கவர்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாது, பைரட்ஸுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த காடாவாய் அவன் காக்கா காதை வச்சு எல்லாத்தையுமே கேட்டுருவான். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எது இங்க ஒரு ஆன்ஷியன் வெப்பன் இருக்கு, அதை வச்சு இந்த உலகத்தையே அழிக்கலாமா வாவுன்னு என்ஜாய் பண்ணுவான். ஆக்சுவலா இங்க இருக்க ட்ரெஷர் எல்லாத்தையுமே இந்த நாக்கு முறுக்கி போய் ஆட்டைய போட்டான். கிளம்பலான்னு போகும்போது இவ்வளவு பெரிய விஷயத்தை கேதர் பண்ணிருக்கான். அதனால அவனுக்கு செம ஹாப்பி. அப்படின்னா மெர்மைட் பிரின்சஸ் மட்டும் நம்ம கடத்திட்டோம்னா இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்படியே கட் பண்ண லைனா ஏகப்பட்ட தட்டு அடிக்க வச்சிருக்குது. நீங்க நினைக்கலாம் ஏதாச்சும் காம்படிஷன் நடக்குது ஒண்ணு, ஆனா அதான் இல்ல. நம்ம லூஃபி நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டி வச்ச தட்டு தான் இதெல்லாமே. அவன் திங்கிறத பார்த்துட்டு அங்க இருந்த செஃப்களே ஆடி போயிருவானுங்க. என்ன முரட்டு திணி திங்கிறானு. அதுலயும் ஒரு கேண்டிய வாயில போட்டுட்டு இது மீட்டு மாதிரியே செம டேஸ்டா இருக்குது, எனக்கு இதுல இன்னும் 100 வேணும்பா. ஆல்ரெடி அவன் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டானாமா. அது மட்டும் இல்ல, வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கம்மா. அதுவும் பயந்துகிட்டே தான் கேட்பான், கேட்டுருவானோன்னு. உடனே லூஃபி இல்லையா, சரி பரவாயில்ல, மத்த எல்லாம் அள்ளிட்டு வாங்கம்மா. கடைசி வரைக்கும் அவன் விடுறதா இல்ல. இன்னும் கொஞ்சம் பசி எடுத்துச்சுன்னா போதும் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டையே தின்றுவான். அந்த அளவுக்கு முரட்டு பசியில தின்னுட்டு இருக்கான். அப்ப ஜிம்பை லூஃபி கிட்ட இப்ப இருக்கிற ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமாடான்னு கேட்பான். என்னப்பா இந்த நேரத்துல இப்படி சடனா கேக்குற, அதெல்லாம் எதுக்குமா? அப்பவே நல்லா தெரிஞ்சு போச்சு பயலுக்கு ஒண்ணும் தெரியலன்னு. ஆனா அது நல்லதுக்கு இல்ல, ஏன்னா பயலோட லெவலே இப்ப வேற. சோ அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு சாப்பாட ஒரு பெரிய தட்டுல வச்சு அள்ளிட்டு வந்திருப்பாங்களா. ஜிம்பை நான் அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசணும்பா, ஒரு செகண்ட் இருப்பா வந்துடுறேன்னு அந்த தட்டை லபக்குன்னு புடுங்கி நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு வரேன் அப்புறம் பேசலாமா. அதே நேரம் நமி சரக்கு நிறைய அடிச்சதுனால கேராய் போய் உட்கார்ந்துட்டு இருப்பா. ஜோரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். உசோப்பு சும்மா வயிறு புடைக்க சாப்பிட்டான். சஞ்சய் மெர்மைட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா டான்ஸ் ஆனதுனால சந்தோஷத்துல அப்படியே பேன்னு கிடப்பான். இது மெர்மைட் ஐலாண்டு இல்ல, ஹெவன் ஐலாண்டு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன்பா. சாப்பர் பார்த்துட்டு இப்படியே போனீங்கன்னா செத்துருவடா சாவுகிறாக்கிம்பான். அந்த டைம் தான் ஜிம்பை ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா அக்கைனுக்கும் அவகேஜிக்கும் பெரிய சண்டையே வந்துருச்சாமா. அதை கேட்டு நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு, எப்பறம் அவனுக்கு தெரியாம போச்சுன்னு கேட்டா அவன் ட்ரைனிங்ல இருந்தப்போ 2 வருஷம் வெளி உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே அவனுக்கு தெரியாதாமா. ஆனா கண்டிப்பா ரெய்லிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் சொல்லாம விட்டுருக்கான். ஆமா ட்ரைனிங் அப்பா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான். பட் சாப்பருக்கு இந்த மேட்டரை பத்தி ஆல்ரெடி நல்லா தெரியும். ஆக்சுவலா என்ன இருக்கும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய போரை கிளப்பி விட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் ஃபிளீட் அட்மிரலா இருந்த சென்கோக்கு அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, அதாவது ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்தது அவரோட சக்சஸரா ரெக்கமெண்ட் பண்ணது அவகேஜியை. அவன் தான் அந்த டைம் ரொம்ப பாப்புலரா இருந்தானே. ஆனாலுமே ஏகப்பட்ட பீப்புள் அகைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா எப்பவுமே ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டு வரால. அதனால அவகேஜிக்கு ஃபிளீட் அட்மிரலா இருக்க ஆசையெல்லாம் இல்ல. ஆனா அகைனு ஃபிளீட் அட்மிரல் ஆகிறது அவனுக்கு பிடிக்கல. சோ அதனாலேயே 2 அட்மிரல்ஸ்க்கு இடையிலயும் முட்டிச்சு. சண்டை போடுறதுக்காகவே ஒரு ஐலாண்டை சூஸ் பண்ணி வேற லெவல்ல சண்டை போட்டானுங்க. ஒருத்தன் ஐஸ், இன்னொருத்தன் லாவா. யாரு தோக்குறாங்களோ அவங்க ஃபிளீட் அட்மிரலா இருக்கிறத விட்டு கொடுத்துடணும். வின்னர் தான் நேவியவே லீட் பண்ணுவாங்க. இந்த சண்டை 1 நாள் 2 நாள் இல்ல 10 நாள் நடந்துச்சு. ஏன்னா 2 பேர்த்தோட பவர் என்ன கம்பேர் பண்ற பவரா? அவன் ஒரு உலகம், இவன் வேற உலகம். சோ இத்தனை நாள் கண்டினியூஸா சண்டை நடந்துச்சு. ஆனா அந்த சண்டைக்கும் ஒரு முடிவு வந்து அந்த முடிவுல அந்த அக்கைனு வின் பண்ணிட்டான். சோ இப்போ அவன் தான் நேவிக்கே நியூ ஃபிளீட் அட்மிரல். இத கேட்ட உடனே லூஃபிக்கு செம காண்டாவும். ஏன்னா இவங்க தப்பிச்சு வந்தப்போ அந்த கிறுக்கு பையன் தான் நெஞ்சில ஒரே குத்தி ஓட்டைய போட்டான். சரி அப்ப சண்டை முடிவுல அவகேஜி செத்து போயிட்டானான்னு கேட்டா அதான் இல்ல. அவனுக்கு பயங்கரமான காயங்கள் தான். அக்கைனு அவனை கொல்லாம கருணை காமிச்சு விட்டுட்டான். ஏன்னா சண்டையோட முடிவுல அக்கைனுவால நிக்க கூட முடியல. அதுக்கப்புறம் தான் அவகேஜி ஒரு முடிவு எடுத்தான். என்ன ஆனாலும் சரி இந்த அக்கைனுக்கு கீழே வேலை பார்க்க கூடாதுன்னு. ஏன்னா அவன் எவ்வளவு கொடூரமானவன் அவனுக்கே நல்லா தெரியும். அதனால அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நேவியை விட்டுட்டே வெளியில வந்துட்டான். அப்படின்னா இப்ப அவன் ஒரு நேவி சோல்ஜர் இல்ல. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. சொல்ல போனா இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய லாஸ். அட்மிரல்ஸ் தான் நேவியோட பெரிய பலமே. ஆனா அதுலயே முக்கியமான ஆள் ஒருத்தன் போயிட்டான்னா கண்டிப்பா அது கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி சென்குகு போயிட்டான், இப்ப இவனும் போயிட்டான். அப்படின்னா இந்த லாஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும் தானே. அப்பதான் கவர்மெண்ட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்த பண்ணானுங்க, அதுவும் நியூ வேர்ல்டுல. அந்த விஷயம்
விஷயத்தை பத்தி இவங்க யாருக்காச்சும் தெரியுமான்னு கேட்டா அதுக்கும் பேந்த முழிப்பாங்க. மொதல் விஷயம், இப்ப நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்குது அகைனு. அவனுக்கு ஒரு சின்ன விஷயம் பிடிக்கலன்னா கூட மொத்தமா அழிச்சிருவான். ரெண்டாவது இப்ப அட்வான்ஸ்டா இருக்கிறது யாருன்னா பிளாக் பியர்டு. அவனை லூஃபி தான் கடைசியா சண்டையில மீட் பண்ணானே தவிர மத்தவங்க எல்லாருமே மோக்டவுன்ல தான் மீட் பண்ணாங்க. சோ அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த டைம் அவன் பேசுறதெல்லாம் கேட்கறப்போ ஏதோ சப்ப பையா லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா இவ்வளவு பெரிய காண்டா மிருகமா காட்டுப்பாயில வந்து நிப்பான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவன் இதுக்கு முன்னாடி ஒயிட் பியர்டோட மெம்பரா இருந்ததுனால அவனுக்கு ஒயிட் பியர்டோட டெரிட்டோரி எல்லாம் எங்க இருக்குது, எந்த சந்தில இருக்குது, எந்த பொந்துல இருக்குதுன்னு அக்கு வேற ஆணி வேற நல்லா தெளிவாவே தெரியும். ஒயிட் பியர்டு செத்த உடனே அவன் எல்லா இடத்தையும் கான்குவர் பண்ணிட்டான். அவங்கிட்ட தான் ஒயிட் பியர்டோட ட்ரெமர் ஃப்ரூட் பவர் இருக்குது. இப்ப இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாம் மெயின் ஆளுகள்ல இவனையும் ஒருத்தனா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா ரெட் ஹேர்டு, கைடோ, பிக் மாமு, ஒயிட் பியர்டு இவங்க 4 பேரும் தான் 4 எம்பரர்ஸ். ஆனா இப்போ ஒயிட் பியர்ட் போனதுனால அந்த இடத்துக்கு இப்ப பிளாக் பியர்ட் ரீப்ளேஸ் ஆயிட்டான். நமிக்கெல்லாம் அதை கேட்டுட்டு செம்ம காண்டாவும். அந்த பெருச்சாலி அவரோட இடத்த புடிச்சிட்டானான்னு. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அவனும் சரி அவன் ஆளுகளும் சரி டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்களா பார்த்து வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்களாமா. இப்போதைக்கு அது ஒரு ரூமரா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அவங்கள கொன்னதுக்கு அப்புறம் அந்த டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டவங்களோட பவரை இவனு ஆட்டைய போட்டுக்கிறானுங்களாமா. அது எப்படி என்னன்னு தான் தெரியல. ஆனா இப்போ அவனுக்கு ஸ்ட்ராங்கான டெவில் ஃப்ரூட் பவர் வச்சிருக்க ஆளை அவனுக்கு தேடிட்டு இருக்கானுங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உடனே சாப்பர் இருந்துகிட்டு பதறுவான். ஐயோ அப்ப என்ன தேடி வருவாங்களான்னு புஷப் பார்த்துட்டு ஹியூமன் ஃப்ரூட் பவர் எல்லாம் எவனும் தேட மாட்டான்டாம்பா. ஆனா அவன் கண்டிப்பா லூஃபியை தேடுவாங்கிற மாதிரி சொல்லுவான். அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருன்னு சொன்னா அவன் அதெல்லாம் கண்டுக்காம அவன் நல்லா சாப்பாடை போட்டு வெளின்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பான். நான் அம்மா பயிலுக்கு அதை பத்தி எல்லாம் என்ன கவலை, எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மீச்சிட மாட்டான். ஜிம்பைக்கு காண்டாயிரும். கொய்யால நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, உன்னை ஒரு கேப்டனா மதிச்சு எல்லா விஷயத்தையும் சொன்னா நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற. லூசு பயில கேப்டனா கொஞ்ச நஞ்ச மேட்டராது தெரிஞ்சு வச்சுக்கணும் பானா. சஞ்சய் இருந்துகிட்டு அதெல்லாம் அவனை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க எல்லா மேட்டரையும் கேட்டுட்டோம். எங்க கேப்டன் எப்பவுமே மத்தவங்க பேசும்போது கேட்கவே மாட்டாரு, அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியே. அதனால கவலைப்படாதீங்கப்பா. ஒரு கேப்டனா அவனோட க்ரூ சேஃப்டியை பத்தி எப்பவுமே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்க கூடாது லூஃபி, புரிஞ்சுக்காமா. ஆனா என்ன ஜிம்பாய் எதுக்கெல்லாம் போயிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க, ஃப்ரீயாவுடே எதுவா இருந்தாலும் தட்டி தூக்கிடலாமா. இவன் கூட வேலை பாக்குறதுக்கு கரடியை கட்டி பிடிச்சிட்டு நைட்டு பூரா தூங்கிடலாங்கிற மாதிரி தலையை தொங்க போட்டுருவான். சோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கேமி அங்க வந்து என்னப்பா நல்லா விருந்த என்ஜாய் பண்றீங்களான்னு கேட்ட உடனே லூஃபி நம்ம ஷிரோஷி எங்க போனான்னு விசாரிப்பான். அவ டயர்டா இருக்குன்னு அவ ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாலாமா. அப்படியா, சரி ரைட்டுமா. அந்த டைம் நம்ம பையலுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். உடனே ஜோரோ சஞ்சய் எழுப்பி ஏதோ வைல்ட் அனிமல் இங்க சுத்திட்டு இருக்குது, உங்களால ஃபீல் பண்ண முடியுதான்னு கேட்ட உடனே ஜோரோவும் ஆமா ஏதோ சரியில்லையாமா. அப்படியே கட் பண்ணி ஹாட் ஷெல் டவரை காட்டுறாங்க. அங்க நம்ம ஷிரோஷி சும்மா ஜம்முன்னு பெட்ல வந்து படுத்துட்டு இன்னைக்கு அவங்களோட செமையா என்ஜாய் பண்ணோம், இப்படி ஒரு நாளை மறக்கவே முடியாதுன்னு சொல்லி படுத்து தூங்கிட்டு இருப்பா. அந்த டைமுங்கும் போது அந்த கெரிபு பையன் அங்க வந்துருவான். ஏன்னா அவன் தான் அவளை கேப்சர் பண்ண பிளான் பண்ணிட்டானே. ஃபர்ஸ்ட் அவ மேல சகதியை போடுவான். அவ பார்த்துட்டு என்னன்னு சொல்லி மேல பார்க்கும் போதே டப்புன்னு அவ மேல பாஞ்சு லாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவ ஐயோ அம்மான்னு கத்துவா. கத்தாத கண்ணு நான் தான், இனிமேட்டு நீ எனக்கு தான் சொந்தம் போல அம்மான்னு சொல்லிட்டு வில்லத்தனமா அவன் சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.